மாம்ச இச்சையை கண்ட்ரோல் பண்ணாததுனால, இந்த மாம்சத்தை சரியா நீ கையாளாததுனால இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கிருபையும் நீ இழந்து இன்னைக்கு வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறாய். நீ எங்கேயோ இருக்க வேண்டிய நபர், நீ ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய நபர், நீ பயன்பட வேண்டிய ஒரு பிள்ளை. ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை விசேஷமாய் தெரிந்து கொண்டார். உன்னை பேர் சொல்லி ஆண்டவர் அழைத்தார். உனக்கென்று ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். உன்னை தட்டி கொடுத்தார், உன்னை ஆறுதல் படுத்தினார். உன்னுடைய வயதிலே உனக்கு இருக்கிற அபிஷேகம் எத்தனையோ பேர் இல்லாத அளவிற்கு ஆண்டவர் உனக்கு அத்தனை கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். நீ ஜெபித்த எல்லாமே கர்த்தர் உனக்கு செய்தார். உன் குடும்பத்திலே இருக்கிற எல்லாரை விட ஆண்டவர் உன்னை வித்தியாசமாய் பயன்படுத்தினார். நீ சொன்னது எல்லாமே நடந்தது. உன்னுடைய உயர்வு பிரமிக்கத்தக்கதா இருந்தது. அநேகர் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. ஆனா இன்றைக்கு நீ ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கு எல்லாவற்றிலையும் இடிந்து போய் கிடக்கிறதற்கு காரணம், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ மாம்ச இச்சை அப்படின்ற ஒன்றை மட்டும் நீ ஜெயிக்கலைன்னா உன் வாழ்க்கையில எத்தனை கிருபைகள் வந்தாலும் நீ மரணத்தின் வாசலை தான் நோக்கி போகிறாயே தவிர உடைய வாழ்க்கையில வெற்றியின் பாதையை அடையவே முடியாது. இன்னைக்கு எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும்னா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எதற்காக ஜெபிக்கணும்னா, இந்த ஜெபத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இல்லாம இருக்கலாம். இல்ல பாஸ்டர், நான் அப்படியெல்லாம் மாம்ச இச்சையில இல்ல, என்னுடைய கண்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறது, நான் அசுத்தமான காரியம் எல்லாம் பார்க்கறது இல்ல. நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க இல்லைனாலும் உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நில்லுங்க, உங்க பேர பிள்ளைகளுக்காக திறப்புல நில்லுங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த கடைசி நாள் உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றால், இந்த மாம்ச இச்சை இந்த உலகத்துல தலைவிரித்து ஆடுகிறது. எங்கு போனாலும் சிஸ்டர், உங்க கணவனார் என்ன செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியல சிஸ்டர். உங்களோட கணவனாரை நீங்க ரொம்ப நம்புறீங்க, உங்க கணவனாரை நீங்க ரொம்ப ஈஸியா நினைச்சுக்கிறீங்க. ஆனா உங்க கணவனார் என்ன செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியாது. பிரதர், உங்க மனைவி அப்படித்தான், சில நேரத்துல என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் பார்க்கிறார். கணவனுக்கு மறைத்து, மனைவிக்கு மறைத்து, பெற்றோர்களுக்கு மறைத்து, நண்பர்களுக்கு மறைத்து, தவறான உறவிலே வாழ்கிற, தவறான காரியத்தை செய்கிற, இச்சையினாலே இழுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் எச்சரிப்பு கொடுக்கிறேன். வாழ்க்கையிலே உங்களை அழிக்கிறதற்கு பிசாசு கொண்டு வருகிற பெரிய ஆயுதம் இந்த இச்சையை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க.